ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு? அவர் கண்ணில் ஹவு டஸ் ஹி see me? ஹவு டு ஐ appear in his eyes? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பார்வையில் நமக்கு பலவிதமான கோணத்தில் நம்மளை குற்றமாக பார்க்குறது, குறைவாக பார்க்குறது, ஒரு தகுதியற்றனாய் யோசிக்கிறது, இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளில் அவங்க ட்ரெடிஷனில் கற்றுக்கிட்ட காரியம், பாரம்பரியத்தில் கற்றுக்கிட்ட காரியங்கள், இதெல்லாம் வச்சு ஒரு கணிப்பு வருகிறது. ஆனால் நமக்கு ஒரு காரியம் தெரியணும், யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு காட். நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப சிறந்த ஒரு முக்கியமாக விலை மதிப்புள்ள ஒரு நபராக ஆண்டவர் பார்க்குறார். இப்படி சொல்ல போல இது நிஜமாவா? ஏன்னா அதுக்கு எதிர்மாறியான யோசனை தான் அதிகமாக நம்ம மண்டையில் வேலை செய்யுது. ஏன்னா நம்ம சில சமயம் தவறுறோம், நம்ம வாழ்க்கையில் குறை இருக்குது, நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிறோம், செய்ய முடியல, நம்ம ஒன்று சொல்கிறோம் செய்ய முடியல, இதெல்லாம் இருக்க போல் நமக்கு இன்கன்சிஸ்டன்சி நிறைய இருக்குது. ஒன்று சொல்கிறோம், ஒன்று செய்கிறோம், நான் நிலையாகவே இல்லையே, நான் இப்படிலாம் இருக்கிறேனே அப்படின்னு மன வருத்தத்தில் என்ன ஆகுது, நம்மளை குறித்த படம், அதனால் என்ன ஆகுது, மைண்டில் ஒரு இழிவானது, ஒரு பரிதாபமானது, ஒரு மதிப்பில்லாதது இப்படி நமக்கு உண்டாயிடுது. யாருமே இதை உண்டாக்கணும்னு செய்யலை, நமக்கே ஆயிடுது. நம்மளை பார்த்து பார்த்து சில சமயம் மற்றவங்க நம்மளை குறித்து கணித்து பேசுகிற வார்த்தைகள் புண்பட்டு அப்படி ஆகும். ஆனால் ஒரு வாழ்க்கையில் வெற்றிகரமாக நான் வாழணும்னா முதலாவது இந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். என்னென்னா, ஐ ஆம் ஸ்பெஷல் டு காட். இதை நீங்கள் கடவுள் தான் இதை நம்பணும். என்னென்னா, நான் ஆண்டவருக்கு சிறந்ததாக ஆண்டவர் பார்க்குறாரு. என்னங்க உலகத்தில் இருக்கிற வார்த்தை தான் தெரியுமே, இதுனா பைபிள் இருந்தால் சொல்லுது, காக்கைக்கும் தொன் கொஞ்சு பொன் கொஞ்சுன்றாங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காக்கைக்கும் சின்ன குழந்தை பிறந்துருக்குது குட்டி, அது அவனுக்கு பெரிய கோல்டன் ஒரு ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு விளக்கம். என்னென்னா, பெற்றோருக்கும் அவங்க பிள்ளைங்க ரொம்ப பெருசாக இருக்குது. அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறார்? யூ ஷுட் நாட் லிவ் வித் காண்டம்னேஷன். நம்ம வாழ்க்கையில் நான் சரியில்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேன், நீ பிரியமில்லாமல் வாழ்க்கையில் சில செய்கை செய்யும் பொழுது கூட he sees you perfect. நாங்கள் இது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, இது நிஜமாவா? ஃபஸ்ட்டு இதை நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் வாழ்க்கையில் அனுபவித்து அதை புரிஞ்சால் தான் தெரியும். சில சமயம் யூ மே பி இன் அ மெஸ், yet even through your mess God is seeing you perfect. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாழ்க்கையில் குறைகள் மத்தியிலும் பைபிள் சொல், ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்ப்ளிங். அப்படின்னா உன் ரட்சிப்பை நீ முயற்சி பண்ண. ஸோ முயற்சிலாம் பண்ணுறோம், நம்மளை மாற்றிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதெல்லாம் பண்ணுறோம். அதில் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் லைஃப் இருக்கும் பொழுதும் உன்னை பூரணமாய் பார்க்குறார், உன்னுடைய குறைகளை வைத்து பார்க்கல. இது இப்படி யோசிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஐடியா, யூ ஆர் வெரி ஸ்பெஷல் பாஸ். அதனால் உன்னை பார்க்குற ஸ்டைலே வேறு. அப்படின்னா என்ன, பரலோகத்தில் இருக்கிற பெஸ்ட்டு அதுதான் பாருங்கள். ஹிஸ் ஒன் அண்ட் ஒன்லி சன். God so loved the world, he gave his one and only son, only begotten son. பாருங்கள், ஒரே ஒன்று தாங்க சார், வேறு கிடையாது. அந்த ஒரே ஒரு மகனை உனக்காக அவர் அனுப்புனார்னா எவ்வளோ மதிப்பு உன் மேலே வச்சுருப்பார். தங்கமோ வெள்ளியோ காசோ கிடையாது, அதெல்லாம் குப்பைங்க. அவருடைய சொந்த பிள்ளைய உன்னை நேசித்தனால உனக்கு கொடுத்து உன்னை மீட்க அனுப்பிச்சிருக்கிறாருன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல்னு இதாச்சும் கண்ணை திறக்கணும். God so loved you that he gave his only son so that whosoever believeth in him shall not perish என்றார். இதை கொடுத்து உன்னை மீட்கிறதுக்கு. ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது அது எதுக்கு கொடுத்தார்? இன்றைக்கி நிறையா தடவை இயேசு சாமி எதுக்கு வந்தார் ஒரு கேள்வி நான் கேட்குறேன், நீங்கள் எத்தனை ஆன்சர் சொல்லுவீங்கன்னு பாருங்கள். இயேசு சாமி எதுக்கு பூலோகத்துக்கு வந்தார் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. அநேக காரியத்தை சொல்லலாம். ரட்சிப்புனா என்ன, அநேக விளக்கங்கள் சொல்கிறான். முக்கியமான காரியம், இயேசு சாமி எதுக்கு ஆண்டவர் நமக்கு அனுப்புனார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அவர் இஸ் அ பர்ஃபெக்ட் காட். அவர் என்ன, ரொம்ப ரொம்ப பூரணமானவர். அவர் வந்த நம்பர் ஒன் நோக்கம் என்னன்னா, ஆண்டவரோட மனுஷனை இணைக்கணும். துண்டாக போயிட்டுக்கிறானுங்க. ஆதாம் பாவத்தின் நிமித்தம் துண்டிக்கப்பட்ட இந்த உறவு, he wants to bring back God and man. மனுஷனையும் பிதாவையும் சேர்க்கிறதுக்கு ஒரு முயற்சி தான் ஏசாமி வந்தது. ரட்சிப்பின் நோக்கமே டு யுனைட் God and man. ஏன் அப்படி தான் அவங்க நல்லா இருந்தாங்க. ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னால் நல்லா இருந்தாங்க. தேவ மகிமை அவங்க மேலே இருந்துச்சு. அவங்க ஆண்டவரோடு இணைஞ்சிருந்தாங்க. ஆண்டவர் பிரசனமும் அவங்களும் ஒன்றா.
ஆனால் பாவத்து நிமித்தம் துண்டிக்கப்பட்டுச்சு. ஸோ இது பல ஆண்டுகள் பாருங்கள் எவ்வளோ துண்டிக்கப்பட்டனால. எதுலேருந்து துண்டிக்கப்பட்டதுன்னா ஜீவன்லேருந்து துண்டிக்கப்பட்டுச்சு. அதனால் மரணம், ஆண்டவரோட பிரிஞ்ச ஒரு நிமித்தம் மரணம். ஜீவன் எப்படி வந்துச்சுன்னீங்கன்னா, ஆதாம் ஒரு களிமண்ணாக ஆண்டவர் ஒரு பொம்மை மாதிரி படைச்சு, பைபிள் சொல்லுது ஆதி ஆகமத்தில், அவர் சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதினாராம். அவன் ஊதின உடனே ஜீவன் உள்ளே போச்சு. ஜீவ ஆத்மா. இந்த ஜீவ ஆத்மா பாருங்க, ஊதின உடனே ஜீவன். அதுக்கப்புறம் அவன் ஜீவன் உள்ள மனுஷனாக மாறுறான். அதுக்கப்புறம் அவரோட துண்டிக்கப்பட்ட உடனே அந்த ஜீவன் இல்லை, அந்த லைஃப் இல்லை, டெத்து. அதுக்கப்புறம் தான் மரணம். ஸோ ஆண்டவர் இப்போது அந்த டைம்லேருந்து ஆபிரகாம், மோசஸ் எல்லாம் நல்லவங்க இருந்தால் கூட அவங்களுக்குள் மரணம் வாசம் செய்தது. அவர்களுக்கு ஜீவன் இல்லை, மரணம். ஸோ இந்த ஜீவன் திருப்பி வர்றதுக்கு தான் இயேசுவானவர் பல வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, உன் உள்ள வெறுமையாக மரணம் இருக்குது இல்லை, நீ மரணத்தோடு இணைஞ்சிட்ட. ஆதாம் மூலம் வந்த கனெக்ஷன் என்னது? மரணம். அந்த மரணம் தான் ஃப்ளோ ஆகுது. இப்போ இயேசு சாமி வந்தப்போ அந்த மரணத்து கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணி இயேசுவானரோடு இணையும் பொழுது அவர் சொல்ல, நான் ஜீவன், என் ஜீவனை உனக்கு தரேன்றார். அந்த ஜீவனை தான் அன்றைக்கி ஊதினார். இப்போ அந்த ஜீவன் உள்ளும் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பானகேன்னு சொல்ல போல தான் ஆண்டவர் வாசம் செய்து ஒரு ஜீவ ஆத்மாவை ஜீவ மனிதனாக மாறும். அது வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உறவு அற்று போய் துண்டிக்கப்பட்ட சூழ்நிலை. ஸோ இப்போது ஆண்டவர் நமக்குள்ளே வர்றாருன்னா, பூரணமான தேவன் உன்னோட இணையணும்னா அவர் பூரணமில்லாத மோசமான காரியத்தோடு இணைய முடியாது. நல்லா கேளுங்க. அவர் பூர்ணமான தேவன். அவர் பூர்ணத்தோடு இணையணும்னா உன்னையும் பூர்ணமாக்கணும். உன்னையும் பூர்ணமாக்கணும்னா அதனால்தான் மனுஷன் என்ன சொல்கிறான், இதுதான் பாரம்பரியம், எவரும் நீதிமான் அல்ல. அதுதான் ஜனங்க சொல்லுவாங்க, எவரும் நீதிமான் அல்ல. இந்த பாரம்பரியத்தில் வளர்ந்தனால வசனம் சொல்லுது, உன்னுடைய பாரம்பரியத்தினால் என்ன பண்ணுற, நீ கடவுளுடைய வார்த்தையை நீ என்ன பண்ணுற, விலக்கி விட்டுற, அதை தூரம் துரத்தி விட்டுற. பாரம்பரியம் என்ன சொல்லுது, நம்ம யாருமே ஒழுங்கா இல்லை, நீதிமான் யாரும் கிடையாது என்று ரோமர் 3:10 சொல்லுது பாருங்க. அதை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது எதை குறித்து சொல்லுதுன்னா, உன் சுய நீதி எல்லாம் கந்தலும் குப்பை. நீ சுய முயற்சியில் பண்ணி நீதியான காரியங்கள் செய்தாலும் நீ நீதியாக இருக்க முடியாது. ஏன்னா நீயே விழுந்த ஒரு வாழ்க்கையில் இருக்கிற, நீ எது செய்தாலும் அதில் குறைவுள்ளதாக தான் இருக்கும். அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் நீதி கந்தலும் குப்பை, செல்லா காசு, என் நீதியை உனக்கு கொடுக்க போகிறேன். அப்போது நானும் நீயும் இணைகிறதுக்கு சமமாக இருக்கும் பாருங்க. அதனால்தான் வசனம் சொல்லுது, பாவமே அறியாதவர் என்ன, பாவமே அறியாத அவர் நமக்கு பாவமாய் மாறினாராம். நம் தேவ நீதியாய் மாறுது. நம்ம தேவ நீதி. இந்த தேவ நீதி உன் செயலை வைத்தில்லை பாருங்க, அது ஒரு பிறப்பு நிமித்தம் வருது. எப்படி? You are born again as a righteous person. So it is not by what you do. ஸோ இன்னைக்கு நம்ம லைஃப்பில் இதெல்லாம் எதுக்கு செய்கிறாருன்னா, நம்மளை பர்ஃபெக்டாக பண்ணுறாராம். பர்ஃபெக்டாக எப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா, அவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அவர் அதான் ஒரு வசனத்தில் சொல்கிறாரு, நான் வாசிக்கிறேன். John 17:23, I in them and thou in me, that they may be made perfect in one. பாருங்க, I in them and thou in me, that they may be made perfect in one. நீங்கள் நினைக்கலாம், இன்னும் அது ஆண்டவர் என்னை பர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு இப்படி சொல்கிறார். நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்றார். அப்போ அந்த யூனியன் பாருங்க, அந்த ஒரு டிவைன் யூனியனில் நம்மளை சேர்க்குறாரு. அப்படி சேர்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை பர்ஃபெக்ட் ஆக்குறேன்றார். இன்னொரு வசனம் நான் சொல்கிறேன் கேளுங்க. எபிரேயர் 10:14, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பார்த்தீங்களா, என்ன அழகான வசனம். See, the word says, for by one offering he has perfected forever them that are sanctified. ஒரே ஒரு ஆஃபரிங், தன்னையே பலியாய் கொடுத்தது நிமித்தம் forever
என்ன சொல்கிறாரு? பூர்ணமாக ஆக்கி வச்சுருக்காராம். இதெல்லாம் நீங்கள் நம்ம யோசித்தா தான் நமக்கு தெரியும். நமக்கு கண்ணால் பார்க்கல, ஆனால் ஆவியில் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. இவர்கள் என்றென்றைக்கும், பாருங்க, என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, திஸ் ஹி ஹஸ் டன். வை? அப்போ தான் நமக்குள்ள அந்த இணைப்பு. நம்ம எப்பவுமே சொல்கிறோம், இதை பர்ஃபெக்ட் ஆக்கி ரைச்சஸ்னஸை கொடுத்து அவர் நம்மளோட இணைகிறதுக்கு அதை பண்ணனால்தான். பாருங்கள், நீங்கள் நினைக்கலாம், உங்களை நீங்கள் தனியாகவே யோசிக்கிறனால தான் நிறைய குழப்பம். நீங்கள் துண்டிக்கப்பட்ட ஒரு நபராகவே யோசிச்சுட்டு இருக்கிறனால தான் குழப்பம். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் ஒரு ட்ரீ, ஒரு மரம், அவர் ஒரு ட்ரங்க்கு, நம்ம அதில் பிரான்ச்சு. அவர் என்ன சொல்கிறார்? நான் ஒரு திராட்சை செடி, நீ அதில் ஒரு கொடி. ஒரு மரம் எடுத்துங்க, பிரான்ச்சஸ் இருக்குது, அது ஸ்டெம் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து தான் மரம். இல்லைங்க, இது தனியாக பிரான்ச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஒரு பிரான்ச்சும் ஸ்டெம்மு சேர்ந்து எல்லாம் டுகெதர் ஒரு மரம். இதே தான் இயேசுவோட பண்ண போல. அவர் என்ன சொல்கிறார்? நான் உன் தலையாக இருக்கிறேன், நீ என்னோட சரீரமாக இருக்க. அப்போது தலையில் இருக்கிறதெல்லாம் எனக்கு ஃப்ளோ ஆகும். இது தவிர அது தவிர கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? துண்டிக்கப்பட்ட ஒரு பிரான்ச் மாதிரி என்ன பண்ணுறோம்? நம்ம தனியாகவே யோசிக்கிறனால நம்ம காஞ்சி போன ஒரு செடி மாதிரி ஆயிடும். ஆனால் நீ எப்படி செய்யணும்? மைண்டில் யூ ஆர் பார்ட் ஆஃப் த ஹோல். நான் தனியாக ஒரு துண்டு கிடையாது, முழுசாக யோசிக்கிறேன். நான் வெறுமையாக ஒரு செங்கல்லாக யோசிக்கல. அந்த செங்கல் இருக்கிற அழகான பில்டிங், அதான் நான். ஒரு பில்டிங்கில் ஒரு செங்கல் பார்த்து நீ யாருன்னு கேட்டால் நான் வெறும் செங்கல் சொல்றதா, இல்லை நான் இந்த பில்டிங் சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் உங்களை குறித்த அறிவு என்னன்னா, யூ ஆர் பார்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஸோ கிரைஸ்ட் இஸ் இன் மீ. அவர் என்னில் இருக்கிறார், அவரோடு நான் இருக்கிறேன். இந்த அர்த்தத்தை புரிஞ்சவங்க தான் வாழ்க்கையில் தாங்கள் ஏதோ தனியாக இருக்கிறோம் இல்லை. அவர் சொல்கிறார், உன்னில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் பெரியவர், என் உள்ள வாசம் செய்கிறார். அப்போது நான் யாரோ அவர் யாரோ கிடையாது, நானும் அவரும் சேர்ந்துட்டோமே. அப்போது அவர் உள்ள என்ன ஃப்ளோ ஆகுதோ அது எனக்கு ஃப்ளோ ஆகுது. அப்போது அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம், சுகம், செழிப்பு எல்லாம் ஜபம் பண்ணல, அது என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. ஆனால் ஏற்கனவே இருக்கிறதுக்கு நிறைய பேர் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், பண்ணட்டும். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏற்கனவே உனக்கு கொடுத்ததுக்கு போய் ஜெபம் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ அப்போ நன்றியோடு உன்னுடைய தியானம் எனக்குள்ளே இது இருக்குது அப்படின்னு அதான் சொல்கிறார். பலவீனன் பலவான் என்று சொல்லட்டும், என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ கற்பனை பண்ணி தியானம் பண்ணி அவேர்னஸ்ஸு கான்ஷியஸ்னஸில் வரும் பொழுது நம்ம வாழ்க்கை என்னாகும்? ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையாக மாறும். ஸோ இன்னைக்கு நம்முடைய நீதி என்ன? உங்களுடைய நீதி உங்கள்கிட்ட இல்லை, உன்னுடைய செயல் இல்லை. என்னுடைய நீதி இயேசு கிறிஸ்துவில் நான் இருக்கிறது நிமித்தம் தான் நான் நீதிமான். இயேசு கிறிஸ்துக்குள் நான் இருக்கிறது நிமித்தம் அவருடைய இரத்தத்தை தான் பார்க்குறார். அவர் இரத்தத்தின் மூலம் இந்த ஒரு ஸ்தானமும் ஒரு நீதியும் வந்திருக்கு. ஸோ மை ரைச்சஸ்னஸ் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் வாட் ஐ எம் டூயிங், பட் இயேசு கிறிஸ்துவரை இணைஞ்சிருக்கிறதுனால அவர் இரத்தத்தின் மூலம் நான் நீதிமானாகப்பட்டிருக்கிறோம். இதுதான் நடந்த காரியம். ஸோ இன்னைக்கு இப்படி நீங்கள் பார்க்க போல, அப்போ அவர் தான் என்னுடைய ஹெட்டு, நான் அவருடைய பாடி. அதனால் ஆண்டவர் நம்மளை பார்க்கும் பொழுது இந்த பேக்ரவுண்டில் பார்க்குறாரு, உன்னை பூர்ணமானவனாக பார்க்குறாரு. ஹீ சீஸ் யூ ஆஸ் பர்ஃபெக்ட். வை? கிறிஸ்துக்குள் வந்த உடனே யூ பிகம் பர்ஃபெக்ட். கிறிஸ்துக்குள்ளே வந்த உடனே அவர் நம்மளை மூடிடுறார். அவருடைய நீதி, அவருடைய கிருபை, அவருடைய குணம் எல்லாம் நம்மளை மூடி அந்த மாம்சமான காரியங்கள் இல்லாமல் ஆவிக்குரிய காரியம் நடக்கிறதுனால நீ ஒரு புது சிருஷ்டியாய் மாறுற. நம்ம புது சிருஷ்டிக்கு பழையது ஒன்றும் கிடையாது, புது காரியங்கள் நடக்குது. ஸோ இதை நீ அவேர்னஸில் இருக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலையே வரும். இல்லாட்டா குற்றமும் உன்னை குறித்து இழிவாக அப்படி யோசிச்சுட்ருப்போம். அதனால் இன்றைக்கி யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு காட். இன்றைக்கி நினைக்க வேண்டிய காரியம், நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பொக்கிஷமானவங்க, வெரி ஸ்பெஷல் டு காட். அண்ட் அவர் எப்படி பார்க்குறாருன்னா, ஹி சீஸ் யூ பர்ஃபெக்ட். கிறிஸ்துவுக்குள் அந்த வசனம்லாம் பார்த்துங்களா எப்படி நம்மளை பர்ஃபெக்டாக பார்க்குறாரு. ஆனால்
நம்ம ட்ரெடிஷன் தானே சொல்லுது யாருமே நீதி இல்லைன்னு சொல்லி நம்மளே மட்டுப்படுத்திட்டோம். இல்லை, அப்படி இருக்கிற நிலைமையை மாற்றுவதற்கு தான், தன்னுடைய நீதியை உனக்குள் கொடுத்து உன்னை நீதிமானாய் மாற்றுவதற்கு தான் இந்த மறுபிறப்பில் நீ நீதிமானாய் மாறுகிறாய். ஸோ ரைச்சியஸ்னஸ் இஸ் எ கிஃப்ட்டு. பட் த கிஃப்ட் வந்து ஏதோ பாக்கெட்டில் வைக்கிறது இல்லை. த கிஃப்ட் மேக்ஸ் யூ பிகம் சம்மன் எல்ஸ். அந்த கிஃப்ட் வந்து உன்னை ரைச்சியஸாக மாற்றுது. இந்த ரைச்சியஸ்னஸ் தான் உன்னை குறித்த ஒரு அறிவு. ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு, என்ன அப்படி பார்க்கல. என் குறைகள் மத்தியிலும் அவர் பார்க்குறது, அவர் ரத்தத்தினால அவர் செஞ்ச காரியத்தில் அவர் என்னை பூர்ணமாக்கியிருக்காரு. அப்படி தான் அவர் பார்க்குறாரு. இந்த கண்ணோட்டம் வரதான் வேண்டாத காரியத்திலேருந்து அந்த காரியங்களுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையை விட்டு நீங்கி, நான் நீதிமான், நான் ஆண்டருடைய பிள்ளை, எனக்குள்ள ஆண்டர் வாசம் செய்கிறார். கிரைஸ்ட் இன் மீ த ஹோப் ஆஃப் க்ளோரி. பாருங்க, என்னை பலப்படுத்தும் என் கூட இருக்கிறது யார்? அப்போ நான் யார்? என்னால் செய்ய முடியாது சொல்ல முடியுமா? என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துனால எல்லாத்தையும் செய்ய முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே எல்லாம் ஆகுன்றார். ஸோ நீங்கள் மாம்சத்திலிருந்து ஆவிக்குரியவர்களாய் மாறி, ஆவிக்குரிய காரியம் என்ன நடக்குது, எப்படி ஆண்டர் என்னை பார்க்குறாரோ அதை வாயில் சொல்லணும். ஐ ஆம் ரைச்சஸ், ஐ ஆம் ரைச்சஸ் பிகாஸ் கிரைஸ்ட் ரைச்சஸ்னஸ் இஸ் கிவன் டு மீ. அவர் என்னை அவர் நீதினால் மூடியிருக்கார். பாவமே அறியாத அவர் என்னுடைய பாவத்தை சுமந்து பாவமாய் மாறினது நிமித்தம் நான் தேவ நீதி, நான் என்னுடைய குப்பர் நீதி இல்லை, என்னுடைய சுய நீதி இல்லை, மதமான நீதி கிடையாது, தேவ நீதி எனக்கு கொடுத்துட்டார். ஸோ என் மேலே அவர் ஆயிட்டு என்னை வந்து அவரோட இணைச்சிட்டார். ஸோ துண்டா ஏதோ அனாத மாதிரி இல்லை. ஐ பிகம் த பார்ட் ஆஃப் காட் அண்ட் ஐ பிகம் அ பார்ட் ஆஃப் த ஹோல். நான் அந்த ஒரு ஜீவனுள்ள மரமாக மாறிட்டேன். வெறும் கொப்பாவும் இல்லை, இலையாவும் இல்லை. இப்படி நீ யோசிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை வரும். உன் ஜெபத்தில் ஒரு பெரிய விடுதலை வரும். உன்னை குறித்த ஒரு யோசனை ஆண்டவர் எப்படி யோசிக்கிறாரு அதை புரிந்து கொள்ளவும். there's a great victory for you. So come from all negative. உன்னை குறித்து இழிவான யோசனைகள், தப்பு செய்தாலும், இப்போ நீங்கள் தப்பில் ஏதோ பிரச்சனை விழுந்தா கூட, ஆனால் உன்னை பார்க்குறது என் பிள்ளை, அவன் எவனோ ஒருத்தன் திருடுன்னு பார்க்கல. He sees himself. He sees. So that's why justification சொல்ல போல just as if you not sinned at all. நீ பாவமே செய்யாத ஒரு நபராய் பார்க்குறாரு. பரலோகத்தில் தேவ அவருடைய கண்ணில் இயேசு கிறிஸ்து செஞ்சது நிமித்தம் அவர் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறனால நம்மளை அப்படி பார்க்குறாரு. ஸோ உனக்கும் குற்ற மனசாட்சியிலேருந்து, குற்ற மனசாட்சினா ஒரு தப்பு செஞ்சோன்னா, தப்பு செஞ்சுக்கிறோம், சாரி வருது, தப்பு இல்லை, அதான் வரணும். அதையே யோசிச்சுட்டே இருந்து பைத்தியமாயிட்டு ஜபம் பண்ணாமல் போகிறது, அது குற்ற மனசாட்சி வந்து பாரமாகுது. அது ஏன்னா இவங்க நான் பாவம் செஞ்சுட்டேன், கடவுள் என்னை விட்டு போயிட்டார், இப்படிலாம் இல்லைங்க, அது தப்பு. ஆண்டர் உன்னை ஒரு நீதிமானாக பிள்ளையாக பார்க்குறாரு. சரி, எலும்பு அடித்து எல்லாத்தையும் திருப்பி ஓடு. ஒரு பிள்ளை ஓடுது, விழுந்துச்சு உடனே சரி ஓகே தூசிலாம் தட்டிட்டு ஓடு, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு ஆண்டர் பார்க்குறனால நீங்களும் உங்களை அந்த எண்ணத்தோடு பார்த்தா நம்ம வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. காட் பிளஸ் யூ. அன்புள்ள பிதாவே, இவ்வளோ காரியங்கள் நீர் பின்னணியில் வேலை செஞ்சுக்கிறது எங்களுக்கு கிரகிக்கவும், எங்கள் ஆவியில் இறங்கி உங்களுடைய பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க. தவறான கண்ணோட்டம், தன்னை குறித்த அபிப்பிராயத்தை மாற்றி இத்தகைய காரியத்தை கேட்டதுனால பைபிள் எடுத்து வாசித்து தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சாதனை செய்கிற மகளாக மாற்றுங்க. ஐ ப்ரே ஃபார் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தர் லைஃப். தப்பு செய்யாதவங்க உலகில் யாரும் இல்லை. ஆனால் இந்த கண்ணோட்டத்தில் ஓவர் கம்மிங் சின், ஓவர் கம்மிங் சிக்னஸ், ஓவர் கம்மிங் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், ஓவர் கம்மிங் செல்ஃப் டிவீட்டிங், எல்லாமே தன்னை மட்டுப்படுத்துகிற யோசனைகள் எல்லாம் உடைத்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லட்டும், அதை நினைக்கட்டும். அந்த அற்புதத்தை நீர் செய்யும் இயேசுவின் மூலம் கேட்க பிதாவே, ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM, ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரிஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.
தவறாக பேசுதோ, உன் மனம் ஏனோ உன்னை குறித்து தவறாக பேசுதோ. நண்பா, உன்னையே நீ பார்வை தேவன் பார்க்கும் பார்வை போல மாற்று. உன்னையே நீ பார்க்கும் பார்வை தேவன் பார்க்கும் பார்வை போல மாற்று. உன்னால் முடியுமே, உன்னை குறைவாய் நினையாதே. 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 உன் மனம் ஏனோ உன்னை குறித்து தவறாக பேசுதோ, உன் மனம் ஏனோ உன்னை குறித்து தவறாக பேசுதோ. உன்னுள்ளே வாழும் உயிருள்ள தேவன் உன் பலன் அல்லவோ. உன்னுள்ளே வாழும் உயிருள்ள தேவன் உன் பலன் அல்லவோ. உந்தன் பலவீனமே பலன், உன்னை உயர்த்தும் தேவன் உன் பலனே. பலவீனமே பலன், உன்னை